நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தி தான் வாக்களித்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த நாட்களின் பாடம். யாக்கோபுவுக்கு கடவுள் தொடக்க நூல் 28:15 கூறிய வார்த்தைகள் இந்த பின்னணியில் கூறப்பட்டவை. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ இந்த இடத்திற்கு திரும்ப மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்த அனைத்தும் நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படுகின்ற மிக 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 ஆழமான ஆசீர்வாத வார்த்தைகள். யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், என் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், என் குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், என் தலைமுறைகள் அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்போது நிறைவேறும்? நான் அதற்கு தகுதிப்படும் போது, நான் அதற்கு தகுதியாக இருக்கும்போது, நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும்போது, அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய விருப்பப்படி வாழும்போது, அவருடைய வீட்டு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவையெல்லாம் எனக்கு நிறைவேறும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நான் அவருடைய சொல்லை கேளாத பிள்ளையாக இருந்தால் கூட அவர் என்னை தகுதிப்படுத்துவாராம், என்னை
அவருடைய சொல்லை கேட்டு வாழும் பிள்ளையாக மாற்றுவாராம். அவரே அதை செய்வாராம். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொல்லை கேட்டு அதன்படி வாழணும், வாழ்ந்து தன்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் அவர்கள் சொந்தக்காரர்களாகணும், அவர்கள் தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாகணும். இது அவருடைய திட்டம். தன்னுடைய பிள்ளை அதை விரும்பாமல், உம்முடைய ஆசீர்வாதம் என்றும் எனக்கு வேண்டாம், நீரும் எனக்கு வேண்டாம் என்று உலகத்தை பார்த்தும் பிசாசின் பின்னாலேயும் ஓடிவிட்டான் என்றாலும் தகப்பன் விடமாட்டாராம், பின்னால் வருவாராம். வந்து அவனை திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வரும் வரையிலும் அவனை அவர் வதைப்பார். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை தண்டித்து திருத்துவது போல என்று பைபிள் சொல்கிறது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த பின்னணியில் சில சத்தியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு பாடுகள் எதற்காக வருகிறது? எதற்காக துன்பங்களும் கஷ்டங்களும்? இந்த பாடுகளும் துன்பங்களும் நமக்கு வரும்போது நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக வாசிப்போம். ஓசேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று, தங்கள் குற்றங்களுக்கான பழியை ஏற்று, விசுவாசியே நீ உன்னுடைய குற்றங்களுக்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். கைத்தாளத்தோடு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். எதற்காக? தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய கிருபையும் என்னை விட்டு போய்விட்டது. என்னுடைய குற்றங்களாலே நான் உம்மை விட்டு தூரம் போனேன். இதோ திரும்பி வருகிறேன் அப்பா என்று தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். எனவே கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களை கொடுப்பது அவரை எப்போதும் தேடிக்கொண்டிருக்க, அவரை பார்க்காமல், அவரை தேடாமல் உலகத்தையும் உலக காரியங்களையும் தேடி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு காலகட்டத்தில் அடித்து நொறுக்கி தன்னை தேடும்படி வைப்பாராம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். எரேமியா 10:18ஆம் வசனம். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, அவர்கள் என்னை கண்டுணருமாறு அவர்களுக்கு துன்பம் வருவிப்பேன். கைத்தாளத்தோடு. அவர்கள் என்னை கண்டுணருமாறு அவர்களுக்கு துன்பம் வருவிப்பேன். பிரியமானவர்களே, நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றும் அளவும், நீ பெற்றுக்கொள்ளும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய கையை நீ உதறிவிட்டு போனாலும் நான் மீண்டும் உன்னுடைய கையை பற்றி கொள்வேன், கைவிட மாட்டேன். காரணம், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், உன்னை நெருக்கடி துன்பங்களிலிருந்து விடுவிக்கவும், உன்னை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளவும் நான் வாக்குறுதி தந்திருக்கிறேன். ஆனால் உலகமாயை பிசாசின் தந்திரம் உன்னை மயக்கி என்னிடமிருந்து என் கையை உதறிவிட்டு போகும்படியாக செய்கிறது. மனிதனுக்கு சில காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் மனிதன் தன்னை படைத்தவரை மறந்து, தன்னை உண்டாக்கியவரை மறந்து உலக மாயையிலே ஓடிவிடுவான். ஏவாள் எப்படி
ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கையை உதறிவிட்டு போனாலோ அப்படி ஓடிவிட்டார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டாகும். தகப்பனுடைய வீட்டிலே ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொண்டு சொந்த மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் உலக மாயையிலும் உலக ஆசாபாசங்களிலும் பிசாசின் தந்திரங்களிலும் தன்னை கையளித்து அவர் கையை உதறிவிட்டு போகும் சந்தர்ப்பம் ஏற்படும். இதை பார்த்து தகப்பன், தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுத்த தகப்பன், தன் பிள்ளைக்காக இரத்தம் சிந்திய தகப்பன், அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு போ என்று இருந்து விட மாட்டார். காரணம், அது தன்னுடைய பிள்ளை, அது தன்னுடைய பிள்ளை, அது தான் இரத்தம் கொடுத்து வாங்கிய பிள்ளை, தன் ஜீவனையே கொடுத்து இந்த உலகத்தில் தன் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை. அவனை பிசாசானவன் தட்டி கொண்டு போவதை பார்த்து அவர் சும்மா இருக்க மாட்டார். அவன் போதை தெளியும் வரையிலும், அவன் சுயத்தை உணரும் வரையிலும், அவன் தன்னுடைய நிலையை உணரும் வரையிலும் அவர் பின்னே சென்று அவனை வதைப்பார். எனக்கு அருமையான பிள்ளையே, இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள் வரும்போது இந்த சத்தியங்கள் உன்னை சூழ்ந்து நின்று காக்கணும். திரும்பி வா, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். அன்பால் அழைக்கும் போது உனக்கு காதில் விழவில்லை, எனவே கம்பால் அழைக்கிறார். அன்பால் அழைக்கும் போது அவர் குரலை உதறி தள்ளிவிட்டு நீ உலகத்துக்கு பின்னாலும் பிசாசுக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அங்கே உனக்கு சுகம் கிடைப்பதாக நீ மயங்கி இருக்கிறாய். ஆனால் தகப்பன் விடமாட்டார். உன்னை வதைத்து நீ திரும்பும் வரையிலும், நீ சுய உணர்வு பெறும் வரையிலும். உதாரி மகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் அறிவு தெளிவது வரையிலும், அவன் அறிவு தெளிந்து சுயத்துக்கு வருவது வரையிலும் அவனை பன்றிக் குழியிலே வதைக்கிறார். இதுதான் துன்பத்தின் அர்த்தம். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார், தங்கள் துன்பத்தால் காக்கிறார், வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். அவர்கள் காதை திறப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உனக்கு இப்போது காது இல்லை. நீ உலக மாயையிலே மயங்கி போயிருக்கிறாய். வேறு ஏதேதோ கேட்டு கேட்டு உலக சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். என் தேவனுடைய வார்த்தையை செவிமடுத்து கேட்கவும் அவருடைய சொல்லுக்கு தலை சாய்க்கவும் இப்ப முடியல உனக்கு. ஏனென்னா வணங்கா கழுத்து. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் உண்டாவதுதான். இந்த வணங்கா கழுத்து, இந்த கேட்காத செவி, இதை காண்கிறார் தகப்பன். இவ்வளவு கூப்பிடுறாரே, ஏப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ கேட்க கூடாதான்னு கேட்போம் இல்ல, அதுபோல அவருடைய குரல் உனக்கு கேட்கவில்லை. மகனே, மகளே, இங்க வா, போகாதே, அங்க போகாதே, அது செய்யாதே என்று அவருடைய குரலை கேட்க முடியல. அவர்களுக்கு வேதனை கொடுத்து அவர்களுடைய குரலை, காதை அவர் திறப்பாராம். அதே யோபு 33ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய வசனங்கள். யோபு 33 15 முதல் 19 முடிய வசனங்கள். கனவில் இரவின் காட்சியில் ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில் படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கிறார். எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். இவ்வாறு
இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார். கடவுள் எங்க வர்றாரு பாத்தீங்களா? நீ அயர்ந்து உறங்கினாலும் உன்னை விட மாட்டார். காரணம், நீ உறங்குகிற இடம் பன்றிக்குழி. தகப்பனுடைய வீட்டை மறந்து விட்டாய், தகப்பனை மறந்து விட்டாய். தகப்பனுடைய வீட்டில் இருக்கணும்னா அவர் சொல்றபடி கேட்டிருக்கணுமே. இங்கே பிசாசின் நண்பன் அல்லவா நீ? அவனுடைய சொல்ல கேட்கணும், உலகத்தின் சொல்ல கேட்கணும், குடும்பக்காரங்களுடைய சொல்ல கேட்கணும். அதை கேட்டு அதன்படி வாழ்ந்தாதான் உலகத்துல சௌகரியமா வாழ முடியும் என்று தேவனுக்குன் காதை அடைத்துக் கொண்டாய். கண்ண மூடி உறங்கிட்டேன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்ச. ஆனா தெய்வம் சொல்லுகிறார், உன் தூக்கத்தில் நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை மறந்து, நீ என்னை புறக்கணித்து இந்த உலகத்தை எல்லாம் விட்டு எங்கேயோ ஓடி ஒளிவது போல கண்ணை மூடி உறங்குகிறாய். கண்ணை மூடினா உலகம் எல்லாம் இருண்டு போகும் என்று நீ நினைச்ச. இருட்டிலும் இருப்பவன் நான். நான் உன்னை உறக்கத்தில் சந்திப்பேன், அங்கே உன்னை எச்சரிப்பேன், அச்சுறுத்துவேன். ஆமென். நீ என்னை உணர்ந்து கொள்ளும் வரையிலும் உனக்கு சுகநித்திரை தரமாட்டேன். உன் நித்திரையிலே நான் உன்னை வதைப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளையே, நல்ல தூக்கம் வரலையா? தூக்கத்தில் கெட்ட சுபரமா வந்துட்டு இருக்கா? தூக்கம் வராம வேதனைப்படுறியா? என் தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை நீ அவருடைய வார்த்தைக்கு காது கொடுக்காம இந்த உலகத்தின் வார்த்தைகளுக்கு பின்னே ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ, தேவன் உன்னை தூக்கத்திலே வதைத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார். மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாழ்வின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வலியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள். படுக்கையில் உன்னை சந்திக்கின்ற தெய்வம், படுக்கையில் உன்னை சந்திக்கின்ற தெய்வம். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டாராம். நீ ஆழ்கடலுக்குள்ளே போய் மறைந்து கொண்டாலும் அவர் அங்கே இருப்பாராம். காரிருளுக்குள் உன்னை கையளித்தால் அவர் அங்கேயும் இருப்பாராம். வானத்தில் பறந்து போய் எங்காவது ஒழிந்து கொள்ளலாம் என்று நீ பார்த்தால் அவர் அங்கேயும் இருப்பாராம். இங்கே நித்திரை கொள்வோமே, கடவுளுடைய கண்ணுக்கு தப்பும்படியாக நித்திரை கொள்வோமே என்று படுக்கைக்கு சென்றால் உன் படுக்கையிலே எப்படி அவர் உன்னை சந்திக்கிறார் என்று பார். யோபு 33 அதிகாரம் 15 முதல் 19 முடிய வசனங்களை அடிக்கடி எடுத்து வாசித்து தியானி. தெய்வம் உன்னை வதைக்கின்றார். எதற்காக? நீ அவரை தேடும்படியாக, நீ அவரிடம் திரும்பும்படியாக. உன்னை அவர் இழிவுபடுத்துகின்றார், உன்னை அவமானப்படுத்துகின்றார். இணைச்சட்டம் 8 அதிகாரம் 16 வசனம் வசிப்போமா? இணைச்சட்டம் 8:16. உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத ஆமென் மன்னாவால் ஆமென் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் ஆமென் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. ஆமென். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருப்பா, ஆனா உங்களுக்கு அது வேண்டாம் போல இருக்கு. அப்பா தர்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா பிசாசு பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி காட்டுறான். அவன் வழியில நீ போற, அங்க போய் நீ எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வாஞ்சிக்கிற. அப்பா ஆண்டவர் திருப்பியும் வர்றாரு. எப்படி வர்றாராம்? உன்னை அவமானப்படுத்துகிறார், உன்னை இழிவுபடுத்துகிறார், உன் அகந்தையை உடைத்து உன்னை தாழ்த்துகிறார். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல
நீ அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலை குனிஞ்சு தாழ்ந்து போகும்படி அவர் செய்கிறாராம். எதற்காக? நீ திரும்பி வர்றதுக்காகவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதெல்லாம் உனக்கு தருவதற்காகவும் செய்கிறாராம். பிரியமான பிள்ளையே, என் ஆண்டவருடைய வழியை விட்டு தூரம் போகாதே. அவருடைய வழியை இறுக பற்றிக்கோ. அந்த வழி உனக்கு கஷ்டமாக இருக்குமா? விசாலமான வழியை இந்த உலகத்தில் நீ தேர்ந்து கொள்ளுகிற, உனக்கு எல்லாரும் உலகத்துல எல்லாரையும் போல நானும் என் பிள்ளைகளும் இருந்தா போதும் என்று இருக்கிற நீ, உலகத்துல எல்லா பிள்ளைகளையும் போல எல்லா மக்களையும் போல நானும் என் பிள்ளைகளும், எல்லா மக்களையும் போல என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும், அப்படித்தான் நீயும் ஆசிக்கிற. உன் பிள்ளைகளையும் இருக்கும்படி செய்கிற, உன் வாழ்க்கை நீ அப்படியே திட்டமிட்டுக் கொள்ளுகிற உலகத்தின் போக்கின்படியாக. பிரியமான பிள்ளைகளே, அதே இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2 வாசிப்போமா? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆமென் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். எல்லா வழிகளையும், பாலைவனத்தில் உங்களை கூட்டிச் செல்லுகின்ற வழி, அது உன் தெய்வத்தின் வழி, அது தெய்வத்தின் வழி. உலகத்தின் வழி என்பது மற்றொன்று, அது வேறொரு வழி. உலகத்துக்கு இன்னொரு வழி இருக்குதையா. அந்த வழியில போனா உலகம் நிறைய காரியங்களை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது. இந்த வழிக்கு வா, இப்படி போ, இந்த வழியில வந்தா உனக்கு நிறைய கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே உன் கண்ணுக்கு கவர்ச்சியான, நாவுக்கு சுவையான, உன் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய அத்தனை வாக்குத்தத்தங்களையும் முன்னே வைத்திருக்கிறது. தேவனோ உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் பாலைவனத்தின் வழியாக நடத்தி செல்லுகிறாராம். அக்கிரமையான பிள்ளையே, இதை நாம நினைக்கணும். விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். மக்களை ஆமென் பார்வோன் அனுப்பிய போது ஆமென் பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான், பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலைதான் நேர்வழி எனினும் பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை, பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை ஒன்று அங்கே இருக்கிறது. எகிப்திலிருந்து வெளியே வந்த மக்களுக்கு முன்னால் இதோ பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை ஒன்று இருக்கிறது. அந்த சாலைக்கு பெயர் என்ன? பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை. பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை வழியாக கானான் தேசத்துக்கு அவர்கள் போக முடியும். 3 நாளில் ஷார்ட்கட், குறுகிய வழி. அது பெலிஸ்தியரின் நெடுஞ்சாலை, விசாலமான சாலை. அந்த சாலை ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கண்முன்னே நிற்கிறது. எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய முன்னே அந்த சாலை நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. கைத்தாளத்தோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ஞானஸ்நானத்திலே தேவனுடைய பிள்ளையான பிள்ளையே, இப்போ நினைச்சுக்கோ, நீ எகிப்திலிருந்து கடந்து வந்ததும் உனக்கு முன்னே கானான் தேசத்தை நோக்கிய பயணத்தில் பெலிஸ்தியருடைய நெடுஞ்சாலை நிற்கிறது. நெடுஞ்சாலை. ஆனால் அந்த நெடுஞ்சாலை, பெலிஸ்தியருடைய நெடுஞ்சாலை வழியாக அவர் உன்னை நடத்தி செல்ல விரும்பவில்லையாம். தொடர்ந்து, ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கருமையான பிள்ளையே, உன்னை எகிப்தியரின் நெடுஞ்சாலை வழியாக போக வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். இங்கே அதை சொல்லியும் விட்டார் மோசேக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியவில்லை. எகிப்தியரின் நெடுஞ்சாலை வழியாக போனா 3 நாள்ல கானான் தேசம். ஆனால் அந்த நாடு வழியாக, அந்த இடம் வழியாக அவர்களை அழைத்து செல்லாததற்கு காரணம், அங்கே ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த அரசர்கள் இருக்கிறார்கள், சக்தி வாய்ந்த படை வீரர்கள் இருக்கிறார்கள், வாளெடுத்து போராடும் போராளிகள் இருக்கிறார்கள். அது தகப்பனுக்கு தெரியுமப்பா, அந்த மக்களுக்கு தெரியாது. வேண்டாம் மக்களே, இந்த வழியாக நீ போகாதேன்னு உனக்கு சொல்றாரு. உடனே நீ என்ன செய்யற? எல்லா மக்களையும் பார்க்கிற. இந்த அவங்கெல்லாம் போறாங்கல்ல,
இந்த இவங்க எல்லாம் போறாங்கல்ல, இவங்க எல்லாம் போற வழியில நான் மட்டும் ஏன் போக கூடாது? இது என்ன தாவப்பன் இவரு? கருமையான பிள்ளையே, நீ அவரை முறைச்சு பாக்குற. நீ உலகத்துல எல்லாரும் போன வழியிலே நானும் என் பிள்ளைகளும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா தெய்வத்தின் வழி வேறையா, தெய்வத்தின் வழி வேறு. அந்த வழியில போகிறதுக்கு உன்னை அவர் அனுமதிக்கல. காரணம், அவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அது அவருக்கு தெரியுமா? ஏன் இந்த வழியாக போக கூடாது என்று தெரியும். தொடர்ந்து வாசிப்போம். கடவுள் மக்களை பாலைவன சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். பாலைவன சுற்று வழியாக. பாருங்கள், 2 வழி. பிலிஸ்தியரின் நெடுஞ்சாலை ஒரு வழி, பாலைவன சுற்று வழி. இங்கே பாலைவன சுற்று வழிக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களை போகும்படியாக சொல்லுகிறார். அவர்கள் அன்று வாழ்ந்திருந்த, அவர்களை சுற்றியிருந்த மக்கள் போய்கொண்டிருந்த வழியிலே நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். கஷ்டமா இருக்குல்ல? கேட்கறதுக்கு வருத்தமா இருக்குல்ல? இத்தனை நாளும் நானும் என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள் எல்லாரும் ஒத்தாக சேர்ந்து போய்கொண்டிருந்த பாதையிலே ஹால்ட், நெல்லுன்னு சொல்ற. அவங்க போகட்டு, நீ அந்த வழியா போகாத, நான் சொல்ற வழிக்கு நீ போ என்று சொல்கிறா. உனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு கஷ்டமா இருக்குது. என் வழி வேறப்பா, என்னுடைய வழிக்கு வான்னு இழுக்கிறாரு. அது என்ன? பாலைவன சுற்று வழி. இந்த வழியில போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த வழியில போகாதேன்னு சொல்றதுக்கு அவர் ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு, உனக்கு தெரியாது. இந்த வழியில போன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் வச்சிருக்கிறாரு, அதுவும் உனக்கு தெரியாது. அது என்ன காரணம் தெரியுமா? இவர்களை இந்த சுற்று வழியாக போய் செங்கடலுக்கு போக சொன்னாராம். ஐயா, எனக்கு அருமையான பிள்ளையே, உனக்கு தெரியாத ஒண்ணு அங்க நடக்க போகுது. தேவனுக்கு எல்லாம் தெரியும். விசுவாசிக்கு அது புரியும், விசுவாசிக்கு அது புரியும். ஏன்னா எனக்கு அப்பனுக்கு எல்லாம் தெரியும். அப்பா, இந்த வழியாக உன்னை போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினது எதுக்கு தெரியுமோ? இங்கே எகிப்தில் உன்னை வதைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய பகைவன் இந்த செங்கடலிலே அழிக்கப்பட வேண்டும். நீ எங்க போறியோ அந்த வழிக்கு அவனும் வருவான். கடவுள் அவனை கண்ணி வைத்து அழிக்கும்படியாக ஒரு திட்டம் வைக்கிறார். என் பிள்ளையை என்றென்றைக்குமான நித்தியமாக எகிப்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய போது, அந்த நித்தியமான விடுதலைக்காக உன்னை கொண்டு போய் அவர் செங்கடலுக்கு முன்னால விடுறாரு. இதோ உன்னுடைய பகைவன் நித்தியமாக அழிந்து போக அவனையும் அங்கே கொண்டு வருகிறார். இது அவருடைய திட்டம். பிரியமான பிள்ளையே, உனக்கு ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம். முறுமுறுக்காதே. இங்கே செங்கடலுக்கு பக்கத்தில் இந்த மக்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள், என் தேவனுக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை பரிசோதிச்சு பார்க்கணும். அப்பதான் அவர் உன்னை அடிக்கிறார். ஐயா, சும்மா அடிப்பாரா? ஒரு நல்ல தகப்பன் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை ரத்தம் கொடுத்து வாங்கினவர் அப்பா. அவர் சும்மா அடிப்பாரா? அவரு அடிக்கிறதுக்கு தேவை இருக்கா? நினைச்சு பாரு. உன்னுடைய வழிகள் தெற்றி போகுது. அவருடைய வழிகளை நீ நினைக்கும் போது உனக்கு புரியாம இருக்கிறது. ஐயா, பாலைவன சுற்று வழியாக என் தெய்வன் என்னை செங்கடலுக்கு முன்னே கொண்டு போய் கொண்டிருக்கிறாரே. அட, எங்கேயும் கொண்டு போங்கப்பா, என் அப்பன் தானே கொண்டு போறாரு. எனக்கு தெரியண்டாம், என் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். மக்களே, அப்பா நம்ம போக சொல்ற வழியில நாம போகணும். சொல்லிக் கொடும் பிள்ளைகளுக்கு, நீயும் அந்த வழிக்கு போ. அப்பா உனக்கு ஒரு வழியை காட்டுறாரு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டுற. மற்றவங்க எல்லாம் அந்த வழியை தானே போறாங்க. அவங்க போட்டப்பா, நான் உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் ஒரு வழியை காட்டுறேன். அந்த வழியில நீ போ. அந்த வழியில நீ போக கூடாது என்பதற்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது, அது எனக்கு தெரியும். என்ன விசுவசி, என்ன விசுவசி. இந்த வழியில தான் நீ போகணும் என்று சொல்றதுக்கும் இன்னொரு விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உணரவில்லை. ஆனால் முடிந்த பின்பு உணர்ந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு உணர்ந்த என்ன பயன்? அடி வாங்கியாச்சு. நாம் அடி வாங்கினதுக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ, இதுக்குத்தான் கடவுள் என்ன செய்தாரா என்று. பெரியமான பிள்ளையே, இது நமக்கு தெரிய வேண்டும். எண்ணாகமம் 21 அதிகாரம் 4 வசனம்.
என்னாகமம் 21:4. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி, ஏதேன் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து ஆமேன் அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். ஆமேன். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். ஆமேன். பிரியமான பிள்ளைகளே, இங்க ஆண்டவருடைய இந்த சுற்றுவழி பாதையை பார்த்ததும் அவர்கள் பொறுமை இழந்து போகிறார்கள். நாமும் அப்படித்தான். ஏன் எல்லா சபையை போல நம்முடைய சபையும் இருக்கப்படாதா? எல்லா மக்களை போல நாமும் இருக்க வேண்டாமா? எல்லார போல நாங்களும் இருந்தா போருமே. எனக்கு அருமையான பிள்ளையே, எல்லார போலன்னு சொல்லி உன்னுடைய கண்ணு இந்த உலகத்தின் மாயைக்குள்ள போகுதுன்னா பழத்தை பறிச்சு தின்ன போற நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் தின்ன போகுது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என் அப்பனுடைய வழிகள் அப்படிப்பட்ட வழிகள் ஐயா. அந்த வழியை நினைச்சு நீ முறுமுறுக்காதே. ஏசாயா 55:8-9 வசனம் வாசிப்போமா? ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. கருமையான பிள்ளையே, வேதத்திலே யோனா என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமே. இந்த யோனாவினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோடு நிறைய காலங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் ஒத்து போகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனம். அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆமேன் ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரப்பா, யோனா இந்தா நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு சில காரியங்களை சொல்றேன், நீ அதபடி கேட்டு நடக்கணும். ஆமேன். என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. எனக்கு அருமையான பிள்ளையே, இது இந்த யோனாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. யோனாங்கிறது கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன், அவருடைய தாசன், அவரோடு இருந்த மகன், அவருடைய சொல்ல கேட்டு வாழ்ந்தவர். ஆனா இவர் இப்ப சொல்றது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா போய் சொல்ல வேண்டிய ஆள் யாரு? நினிவே மக்கள். அவர்கள் புறஜாதியாரையா. அவங்களுக்கு போய் உபதேசம் பண்றதுக்கு என்கிட்ட சொல்றாரு. அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு போறான். என்ன கொண்டு போய் எதுக்கு நீங்க அங்க மாட்டி விடுறீங்க? அவன் விரும்பல. பாருங்க, கடவுள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாரு, மக்களை நீ இது போய் செய்துட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு அது பிடிக்கல. என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிப்போம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி, பாருங்க, ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி, உதாரி மகனை போல தகப்பன் இவர் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு. வயசு காலம் சும்மா எதை செய்யாத, இதை செய், அதை செய்யாத, இதை செய். இளம் வட்டங்களுக்கு அதை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். இது என்னது? இது எல்லா தகப்பனும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் இப்படி கட்டுக்குள்ள இருக்கிறேன்? அடிமைப்பட்டு போய் இருக்கிறேன். அடிமை வாழ்வு. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, இங்கே யோனாவை போல அவனுக்கு அது பிடிக்கல. ஆகையினால அவரை விட்டு ஓடுறதுக்கு திட்டம் போடுறான். தன்னை ஒத்தவர்கள் யாராவது உண்டுன்னா அவங்களோட சேர்ந்து எங்கேயாவது ஓடி தப்பிடலான்னு அவன் திட்டம் போடுறான். அருமையான பிள்ளையே, தொடர்ந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். ஆமென். அவர் யோப்பாவுக்கு போய் ஆமென் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஆமென் ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆமென் ஆண்டவர் திருமுன் நின்று தப்பி ஓட ஆமென் அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு ஆமென் தர்சீசுக்கு பயணப்பட்டார். கப்பலில் இருந்தவர்களோடு வாழ்க்கை ஆரம்பிக்குது. பாருங்க, கரையில இருந்த ஆளு இப்போ கப்பல்ல ஏறாரு. ஐயா, கரையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கான். ஆகையினால எல்லார போல நானும் கப்பல்ல பயணம் செய்கிறேன். ஆம்,
எங்க கரையில இருந்தா தகப்பனுடைய தொந்தரவு பொறுக்கல்லப்பா. ஆகையினால எல்லாரோடு அவனும் சேர்ந்து கொண்டானா. எங்க? கப்பலில். ஆமென், ஆமென். இங்கே கடவுளோடு வாழ்றது எனக்கு பிடிக்கல, கடவுளோடு வாழ்றது எனக்கு சகிக்கல. ஆகையினால கப்பலில் வாழ்றதுக்காக அவன் ஓடுறான். எங்கே? அநேகருடைய வாழ்க்கையில இப்படி பல நேரங்கள்ல நினைக்கிறது உண்டு. இங்கே கரையிலே கடவுளோடு வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அங்கே கப்பலிலே வாழ போகிறான். கப்பலிலே. பிரியமான பிள்ளையே, கப்பல் எங்கே இருக்கும்? கடல்ல இருக்கும். அது அவனுக்கு தெரியாது. அவன் கப்பலைத்தான் பாக்குறான். மொன்ன கப்பலப்பா, பெருசா இருக்கு, எல்லாரும் இதுல தானே போறாங்க. இந்த தகப்பன கையில இருந்து எப்படியாவது தப்பி ஓடனா போதும்பா. கரையிலே கடவுள் இருக்கிறாரு, தகப்பன் இருக்கிறாரு. இங்க இருந்து வாழ முடியாது. அவரிடம் இருந்து தப்பி ஓட அவன் போய் கப்பலில் ஏறினானாம். பிரியமான பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிப்போமா? ஆனால் ஆமென், ஆண்டவர் கடலில் ஆமென் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். ஆமென். கடலில் ஆமென் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. உடைந்து போகும். பாருங்க, கப்பல்ல போனவனுடைய நிலையை பார்த்து தப்பா விடுவாரா? நான் சொல்றத கேட்காம நீ விட்டுட்டு கப்பல்ல ஏற போறியா? கப்பலு. ஆமென். கரையில என்னோட இருந்து நிம்மதியா வாழ வேண்டிய நீ உன் குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு நான் சொல்ற வார்த்தைகளை விட்டுட்டு எல்லாரையும் போல நானும் கப்பல்ல போறேன்னு சொல்லி கப்பல்ல ஏறணும்னு அப்பா என்ன செய்தாரு? கப்பலை தட்டுறாரு. அதான் அவர் சொல்றாரு, விடமாட்டேன்னு சொல்றாரு. நீ எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன்னு சொல்றாரு. என் அப்பாவுக்கு சொல்ல உதறி தள்ளிட்டு நீ ஓட பாக்குற, எங்கெங்கயோ ஓடி தப்ப பாக்குற. தொடர்ந்து வாசிப்போம் 12ஆம் வசனம். அதற்கு யோனா, ஆமென், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள். பிரியமான பிள்ளைகளே, கப்பல்ல போனவனுக்கு கதி எங்க தெரியுமா? கடல்ல எறிங்கன்னு சொல்றான். ஆமென், ஆம். கப்பல்ல போக ஆசிக்கிற பிள்ளையே, கடைசியில நீ கடலில் தூக்கி எறியப்படுற. அங்கே பெரிய அழிவு உனக்கு காத்திருக்கிறதப்பா. பாக்குறதுக்கு கப்பல் பெருசா தான் இருக்குது, அங்க நிறைய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அது போறது எங்க தெரியுமா? கரையில இல்ல. நீ ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருந்தாலும் கரையில ஆக்கும் போறையா, நீ விழுந்தாலும் கரையில தான் விழுவ, ஒன்னும் உனக்கு ஆகாது. ஆனா கப்பல் போறது கடலில். ஆமென், கடலில். இன்னைக்கு எல்லாரையும் போல எம் பிள்ளைகளும் வாழட்டுமே, எல்லாரும் ஏறுவது போல எம் பிள்ளைகளும் கப்பல்ல ஏறட்டுமே சொல்லி கப்பல்ல ஏற்ற உலக கப்பல் போயிட்டு இருக்கிறது எங்கே? கடலில். அங்கிருந்து நீ விழுந்தா கடல்ல தான் விழணும். ஆமா, என்ன கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. பிரியமான பிள்ளைகளே, இதெல்லாம் நீ உணரணும், உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பனுடைய வழி வித்தியாசமானதப்பா. 17ஆம் வசனம். ஆமென். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து, ஆமென், யோனாவை விழுங்கிற்று. பிரியமான பிள்ளையே, என் அப்பன் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த கடலிலும் கடவுள் ஒரு மீனை அனுப்பி அங்கே உன்னை அவர் பிடிச்சு வெளியே கொண்டு வந்து கக்க வைத்து மீண்டும் தான் சொன்னதை செய்ய வைத்தார். அவரை தன் சொந்த மகனாக உயர்த்தினார், கனம் பண்ணினார். எனக்கு பிரியமான பிள்ளையே, உன்னுடைய வழி வேற, அவருடைய வழி வேற. இட்டுட்டு ஓட பார்க்காத. தெய்வம் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை எடுத்துக்கோ. சில வேளைகளில் எல்லாரும் போல பிலிஸ்தியரின் நெடுஞ்சாலை வழியாக உனக்கும் போக முடியலையேன்னு வருத்தமா இருக்கும். ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படுறத நீ எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீ கப்பல்ல போய் கப்பல் உடைஞ்சு கடல்ல விழுந்து கடல்ல சாக போய் ஆள் கடலிலே சென்றேன், மரணத்தின் வாயிலே இருந்தேன் அப்புறம் பாடுவார் போயோனா. ஆனா என் அப்பன் அவரை பிடிச்சு ஒரு மீனுக்குள்ளால வச்சு தூக்கி வெளியில கொண்டு போட்டு எப்படியாவது நீ அலக்களிக்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்துல அவருடைய பணியை செய்ய வச்சார். இதுதான் அவர் செய்கிறது. எனவே நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். பிரியமான பிள்ளைகளே, அவருக்கு பணிஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக நம்மை தாழ்த்தி கொள்வோமா? அவர் பெரிய தெய்வம், அவர் எல்லாவற்றுக்கும் மன்னன், அவர் ஆசீர்வாதங்களின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உணர்வுகளோடு நாம் எழுந்து நிற்போமா?